இப்போ வந்து ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச்ன்னா இந்த 2 கதைங்க இருக்கு. லெஃப்ட் ஹேண்டட் கதைங்க ஓப்பனிங்ல. அதே மாரி அங்கேயும் 2 லெஃப்ட் ஹேண்டட் கதை இருக்கு. ஜெய்ஷ்வால் அண்ட் சூர்யவம்சி. இங்க டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக். ஸோ இவங்க இட்ஸ் நாட் கோயிங் டு பி த சேம் ஸ்டோரி பிகாஸ் இட் இஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போலிங். அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கரண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இப்ப இருக்கிற ஃபார்ம்ல போடுற ஜோஃப்ரா ஆர்ச்சர். பட் அவரும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் வெறும் பவுன்சிங் அவுட் சைட் த லெக் அண்ட் அவுட் சைட் ஆஃப் பவுன்ஸ் பண்ணார்னா அவர் கதையை அர்ச்சர் டார்ச்சர் ஆயிடும் அவங்க டீமுக்கே. அவர் யார்கர்ஸ் ஆன் த லெக் ஸ்டெப் ஆர் ரியல் கிளைம்பிங் டெலிவரிஸ் ஆன் டு த பாடி இந்த 2 போட்டார்னா அவரால் காப்பாற்ற முடியும் ஒரு டீம். அதே மாதிரி இந்த 2 பேட்டர்ஸ் ஆடும்போது எஸ்ஆர்எச் போலிங் என்னதான் அவங்க நல்லா போட்டு இருந்தாலும் கமின்ஸா இருந்தாலும் கமின்ஸும் நிறைய தேங்காய் ஓடிப்பாரு. பட் இந்த 2 பேர்கிட்ட நீங்க ஃபாஸ்டா போட அவங்க ஃபாஸ்டா அடிப்பாங்க. அதான் இவங்க ஜாலியாக இருக்கணும். ஸோ இவங்களுடைய வழக்கமான அந்த ஸ்லோவர் ஸ்டஃப் இருக்கு பாருங்க, அந்த ஃபாஸ்டிஷ் ஆஃப் ஸ்பின் மாதிரி ஒரு ஸ்லோ ரன் போடுவாங்க ஃபாஸ்ட் போலிங்ல. அதுதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போட்டு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a பியூட்டிஃபுல் டசல். இந்த 2 ஓப்பனர்ஸ் பெரும் தலைகள்ல லீடிங் ஓப்பனிங் தலைகள் இருக்கு 4. அதுல எந்த 2 தலைகள் அவுட் ஸ்மார்ட் பண்ண போறதுன்றதுல மேட்ச் இஸ் கோயிங் டு பி a ரியல் எக்ஸைட்டிங் த்ரில்லர். நாளைக்கு அது பார்க்கணும். ரொம்ப இட்ஸ் கோயிங் டு பி லெஃப்ட் இஸ் மேட்ச். அந்த லெஃப்ட்ல ஹூ இஸ் ரைட் அப்படிங்கிறது தான் நாளைக்கு மேட்ச்.